WrestleMania மெயின் event மொக்கையா முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. மெயின் eventல ராக் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும்னு ஃபேன்ஸாக நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருந்தோம். ஆனால் அது நம்ம மிஸ்டேக்குன்னு அவங்க காட்டிட்டாங்க. நம்ம ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம் போல் இந்த மெயின் eventல. என்னோட மைண்ட் செட்டில் 2 விஷயம் இருந்துச்சு. ஒன்று, ராக் வந்து சீனாவை வின் பண்ண வைப்பார், இல்லாட்டி செத்ராலன்ஸ் வந்து சீனாவை வின் பண்ண வச்சுட்டு ராக், ஜான் சீனா, செத்ராலன்ஸ் இவங்களும் ஒரு ஃபேக்ஷன் ஆவாங்கன்னு நினச்சேன். மேட்சும் ரொம்ப வீக்காக தான் இருந்துச்சு. எண்டிங் பார்த்ததும் என்னடா மேட்ச் இப்படி முடிஞ்சிருச்சுன்னு தோணுச்சு. ஜான் சீனா 17 டைம் சாம்பியன் ஆகி ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. கோடி ரூட்ஸ், ஜான் சீனா இவங்களாம் WWE பிக் ஸ்டார்ஸ். இது WrestleMania மெயின் event வேற. இவ்வளோ இருந்தும் ஏன் இந்த மேட்சை இப்படி புக் பண்ணாங்கன்னு தெரியல. டிராவிஸ் ஸ்காட் இன்டர்ஃபியரன்ஸ் மட்டும்தான் நடந்துச்சு. கோடி ரூட்ஸ் டிராவிஸ் ஸ்காட் கிட்ட ரிவெஞ்சுமே எடுத்துட்டாரு. ஜான் சீனா ஹீல் டர்ன்ல ராக்கை இன்வால்வ் பண்ணி சொதப்பிட்டாங்க. ராக் இன்வால்வ் பண்ணாமல் இது வெறும் ஜான் சீனா ஹீல் டர்ன் மாதிரி ஸ்டோரி லைன் போயிருந்தா சீனா மேட்ச்சில் ஏமாற்றி வின் எடுத்துட்டாரு அந்த மாதிரி கூட காட்டியிருக்கலாம். ராக் வேற ஷெட்யூல் இருக்கிறனால WWEக்கு வர முடியலன்னா அவர் இந்த ஸ்டோரி லைனில் இன்வால்வ் ஆகாமே இருந்திருக்கணும். ஜான் சீனா, கோடி ரூட்ஸ் மேட்ச்க்கான ப்ரோமோ பில்டப்லேயே நம்ம பார்த்தோம். பெரிய அளவுக்கு அவங்க 2 பேர் ராக்கை பற்றி மென்ஷனே பண்ணலை. ராக் கூட சேர்ந்தனால சீனாக்கு என்ன பெனிஃபிட்னு இன்னுமே நமக்கு புரியல. டிராவிஸ் ஸ்காட் ஹெல்ப் கிடைச்ச மாதிரி காட்டியிருக்காங்க, ஆனால் அது தேவையே இல்லாத மாதிரி இருந்துச்சு. சீனாவே மேட்ச்சில் சீட் பண்ணி வின் பண்ண வச்சிருக்க முடியும். நெகட்டிவ்ஸ் எல்லாமே பேசிட்டோம், இப்போ பாசிட்டிவ்ஸ் பேசலாம். நல்ல வேளை ஜான் சீனாவை சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண வச்சாங்க. சீனா ஹீல் டர்ன் பண்ணதுக்காகவே அவர் வின் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் இந்த ஹீல் டர்னுக்கு ஒர்த்து. சீனா 17 டைம் சாம்பியன் ஆகி ரெக்கார்டும் பண்ணிட்டாரு. இவ்வளோ இயர்ஸ் அந்த ரெக்கார்ட் பிரேக் பண்ணாமே வச்சிருந்தாங்க. ஜான் சீனாவோட லாஸ்ட் WrestleMania வேற இது. அதனால அவர் வின்னோட ரிட்டையர் ஆகிறது அவருக்கு நல்லதா இருக்கும். ஜான் சீனா, ராண்டி ஆர்டன் பேக்லாஷ்ல நடந்தா செமையா இருக்கும். ராண்டி ஆர்டனோட ஊர்ல தான் நடக்குது பேக்லாஷ். அதனால அவர் மெயின் event பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. சீனாவோட ஹீல் சாம்பியன்ஷிப் ரன் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். கோடி ரூட்ஸ் மறுபடி கேரக்டர் பில்ட் பண்ணி வர வைக்க போறாங்க. அது அவர் ஃபியூச்சருக்கும் நல்லது. ஏன்னா போன வீக் ஸ்மாக் டவுன்ல பார்த்தீங்கன்னா கோடியை வந்துட்டு ஃபேன்ஸ் பூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சீனா ரொம்ப பெரிய WWE ஸ்டார், அதனால கூட சீனாக்கு சப்போர்ட் பண்ண கோடியை பூ பண்ணியிருக்கலாம். கோடி ஆனால் அந்த ப்ரோமோ செமையாக டெலிவர் பண்ணாரு. உடனே ஃபேன்ஸ் வந்து சேருமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கோடி ரூட்ஸ் 1 இயர் சாம்பியன்ஷிப் ரெயின் முடிஞ்சிருச்சு. செம ஆக்டிவான சாம்பியனாக இருந்தார். கோடி ரூட்ஸோட ஃபியூச்சர் ஸ்டோரிலைன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 17 டைம் சாம்பியன் அண்ட் நியூ WWE சாம்பியன் ஜான் சீனா, யூ டிசர்வ் இட். டாக் ஷோ தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.